ஓம் சாந்தி. முரளி தேதி 25/4/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபா தூர தேசத்தில் இருந்து வந்துள்ளார். குழந்தைகள் உங்களுக்காக புதிய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. நீங்கள் இப்போது ஸ்வர்க்கத்திற்கு தகுதி உள்ளவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு சிவபாபாவிடம் அசைக்க முடியாத நிச்சயம் உள்ளதோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: என்ன கட்டளை கிடைக்கிறதோ அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருப்பார்கள். இதனால் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாதே என்று ஒருபோதும் சிந்தனை கூட வராது. ஏனென்றால் அப்படிப்பட்ட நிச்சய புத்தி உள்ள குழந்தைகளுக்கு பொறுப்புள்ளவராக பாபா இருக்கின்றார். அவர்களுக்கு நிச்சயத்தின் பலம் கிடைத்து விடுகின்றது. நிலையும் கூட ஆடாது அசையாததாக ஆகின்றது. பாடல்: நீங்கள் தான் தாயும் தந்தையுமாக இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. யாருடைய இந்த மகிமையை கேட்டீர்கள்? இதை குழந்தைகள் உங்களை தவிர உலகத்தில் வேறு யாரும் அறிந்து கொள்ளவில்லை. இது உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராகிய தந்தையின் மகிமை. வேறு யாருக்கும் மகிமை செய்தாலும் அது தவறானதாக ஆகின்றது. உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. ஆனால் தந்தையின் அறிமுகத்தை யார் கொடுப்பது? அவர் தாமே வந்து ஆத்மா மற்றும் தம்மை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கின்றார். எந்த ஒரு மனிதர்களுக்கும் ஆத்மாவை பற்றிய அறிமுகம் கூட இல்லை. மகான் ஆத்மா, ஜீவாத்மா என்று அவர்கள் சொல்லலாம். சரீரம் விட்டு போகும்போது சொல்கின்றனர், ஆத்மா வெளியேறி விடுகிறது என்று. சரீரம் பிணமாகி விடுகிறது. ஆத்மா அவிநாஷி, அது ஒருபோதும் அழிவதில்லை. நட்சத்திரம் போல் இருக்கும் ஆத்மா மிகவும் சூக்ஷ்மமானது. இந்த கண்களால் அதை பார்க்க முடியாது. காரியங்கள் அனைத்தையும் ஆத்மா செய்கிறது. ஆனால் அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்து விடுகின்றனர். என்றால் சொல்கின்றனர், நான் இன்னார், நான் இதை செய்கிறேன். உண்மையில் செய்வதெல்லாம் ஆத்மாதான். ஷரீரமோ உறுப்புகள். இந்த சாது முதலானவர்களும் அறிவார்கள். ஆத்மா மிகவும் சூக்ஷ்மமானது. அது புருவ மத்தியில் அமர்ந்துள்ளது. ஆனால் அவர்களுக்கு இந்த ஞானம் கிடையாது. அதாவது ஆத்மாவில் இந்த பாட்டை நடிப்பதற்கான சன்ஸ்காரம் உள்ளது என. சிலர் சொல்கின்றனர், ஆத்மாவில் சன்ஸ்காரம் இருப்பதில்லை. ஆத்மா நிர்லேன், அதாவது அதில் பாவ புண்ணியம் ஒட்டாது. மற்றும் சிலர் சொல்கின்றனர், சன்ஸ்காரங்களின் அனுசாரம் ஜென்மம் கிடைக்கிறது என்று. அபிப்பிராய பேதங்கள் நிறைய உள்ளன. இதுவும் யாருக்கும் தெரியாது. எந்த ஆத்மாக்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றார்கள்? நீங்கள் அறிவீர்கள், சூரிய வம்சிதான் 84 பிறவி சக்கரத்தை சுற்ற வேண்டி உள்ளது. ஆத்மாதான் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்து தூய்மை இழந்து விடுகின்றது. அதை இப்போது யார் தூய்மையாக்குவது? பதீத்த பாவனர், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு தந்தை மட்டுமே. அவருடைய மகிமை அனைவரை காட்டிலும் மிக உயர்ந்தது. அனைவருமே 84 பிறவிகள் எடுப்பதில்லை. பின்னால் வருபவர்களோ 84 பிறவிகளை எடுக்க முடியாது. அனைவரும் ஒன்றாக சேர்ந்தாற்போல் வருவதில்லை. யார் முதலில் சத்யுகத்தில் வருகின்றார்களோ சூரிய வம்சி ராஜாக்கள் மற்றும் பிரஜைகள், அவர்களுக்கு 84 பிறவிகள் இருக்கும். பின்னாலோ மனிதர்களின் எண்ணிக்கை, அதாவது மக்கள் தொகை அதிகமாக ஆகிவிடுகிறது இல்லையா? பிறகு சிலருக்கு 83, சிலருக்கு 80 பிறவிகள் இருக்கும். அங்கே சத்யுகத்திலோ முழுமையாக 150 வருட ஆயுள் இருக்கும்.
யாரும் குறைந்த வயதில் இறந்து போவதில்லை. இந்த விஷயங்களை பாபா தான் புரிய வைக்கின்றார். இப்போது யாருமே பரம்பிதா பரமாத்மா பற்றி அறிந்திருக்கவில்லை. பாபா சொல்கின்றார், எப்படி உங்களுக்கு ஆத்மா உள்ளதோ அதுபோல் எனக்கும் ஆத்மா உள்ளது. நீங்கள் தான் பிறப்பு இறப்புகளில் வருகிறீர்கள், நான் வருவதில்லை. எப்போது தூய்மையற்றவராக ஆகின்றனரோ அப்போதுதான் என்னை அழைக்கின்றனர். எப்போது அதிக துக்கத்தில் வருகின்றனரோ அப்போது என்னை அழைக்கின்றனர். இச்சமயம் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஷிவ் பாபா படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். பரமாத்மா வருகின்றார் என்பதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்று சிலர் கேட்கின்றனர். அவர்களுக்கு சொல்லி புரிய வையுங்கள். அதாவது அனைவரும் அழைக்கின்றனர், ஹே பதீத பாவனரே வாருங்கள் என்று. இப்போது அவர் நிராகார். அவருக்கு தம்முடைய சரீரம் என்பது கிடையாது. வருவதும் தூய்மை இல்லாத உலகத்தில்தான். தூய்மையான அதாவது சத்யுக உலகத்திலோ வரமாட்டான். இது போல் புரிய வைக்க வேண்டும். இதையும் புரிய வைக்க வேண்டும். அதாவது ஆத்மா எப்படி சிறியதாக உள்ளதோ அதுபோல் பரமாத்மாவும் மிக சிறிய அளவில்தான் இருக்கின்றார். ஆனால் அவர் மனித சிருஷ்டியின் விதை வடிவமாக ஞானம் நிறைந்தவராக உள்ளார். பாபா சொல்கின்றார், நீங்கள் என்னை பரம்பிதா பரமாத்மா என சொல்கிறீர்கள், அழைக்கிறீர்கள் எனும் போது நிச்சயமாக வருவேன் இல்லையா? பாடலும் உள்ளது. தூர தேசத்தில் அதாவது பரந்தாமத்தில் வசிப்பவர் வேறொரு தேசத்தில் வந்தார். இப்போது பாபாவின் மூலம் தெரிய வந்துள்ளது. அதாவது இப்போது நாம் வேறொரு தேசம் அதாவது ராவண தேசத்தில் இருக்கிறோம். சத்யுக திரேசா யுகத்தில் நாம் ஈஸ்வரிய தேசத்தில் அதாவது தங்களுடைய தேசத்தில் இருந்தோம். பிறகு துவாபர யுகத்தில் இருந்து நாம் வேறொரு தேசத்தில் அதாவது வேறொரு ராஜ்யத்தில் வந்திருக்கிறோம். வாம மார்க்கத்தில் வந்து விடுகிறோம். பிறகு பக்தி ஆரம்பமாகி விடுகின்றது. முதலில் சிவபாபாவிற்கு பக்தி செய்ய ஆரம்பிக்கின்றனர். அவர்கள் சிவபாபாவுக்கு இவ்வளவு பெரிய லிங்கத்தை அமைக்கின்றனர். ஆனால் அவரோ இவ்வளவு பெரிய அளவுள்ளவராக இல்லை. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், ஆத்மா மற்றும் பரமாத்மாவுக்கு இடையில் என்ன வேறுபாடு என்று. அவர் ஞானம் நிறைந்தவர், சதா தூய்மையானவர், சுகத்தின் கடல், ஆனந்தத்தின் கடலாக இருப்பவர். இது பரம ஆத்மாவுக்கான மகிமை இல்லையா? இப்போது அழைக்கின்றனர், ஹே பதீத பாவனா வாருங்கள் என்று. அவர் பரமாத்மா, கல்ப கல்பமாக வருபவர். தூர தேசத்தில் வசிக்கும் பயணியை அழைக்கின்றனர். அவருடைய மகிமையை பாடுகின்றனர். பிரம்மா சரஸ்வதியையோ அழைப்பதில்லை. நிராகார் பரமாத்மாவை தான் அழைக்கின்றனர். ஆத்மா அழைக்கின்றது. பரந்தாமத்தில் வசிப்பவரே, இப்போது ராவண ராஜ்யத்தில் வாருங்கள். ஏனென்றால் அனைவரும் தூய்மையற்றவர்களாகி விட்டுள்ளனர். நானும் கூட எப்போது ராவண ராஜ்யம் முடிவடைகின்றதோ அப்போதுதான் வருகிறேன். நான் வருவதும் சங்கம யுகத்தில்தான். இது யாருக்குமே தெரியாது. சொல்லவும் செய்கின்றனர், அவர் பரம ஆத்மா, விந்தியாக இருப்பவர். தற்போது இப்படியும் சொல்கின்றனர், ஆத்மாவேதான் பரமாத்மா, பரமாத்மாவேதான் ஆத்மா என்று. ஆத்மாவே பரமாத்மாவாக இருக்க முடியாது. ஆத்மா பரமாத்மா இரண்டும் வேறு வேறாகும். ரூபம் இருவருக்கும் ஒன்றாகவே உள்ளது. ஆனால் ஆத்மா தூய்மையற்றதாக ஆகின்றது. 84 பிறவிகளின் பாகத்தை நடிக்க வேண்டி உள்ளது. பரமாத்மா பிறப்பு இறப்பு இல்லாதவர். ஆத்மாவேதான் பரமாத்மா என சொல்கின்றார்கள் என்றால், சத்தோ பிரதான பரமாத்மா தமோ பிரதானத்தில் வருகின்றாரா என்ன? இல்லை, இது நடக்க முடியாது. பாபா சொல்கின்றார்,
சர்வ ஆத்மாக்களுக்கும் சேவை செய்வதற்காக தான் நான் வருகின்றேன். என்னுடைய பிறவி என்று எதுவும் பேசப்படுவது இல்லை. நான் வருவதே நரகவாசிகளை ஸ்வர்கவாசிகளாக ஆக்குவதற்காக. நமக்கு ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வேறொரு தேசத்தில் வந்துள்ளார். பாபாதான் வந்து நம்மை ஸ்வர்க்கத்திற்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்குகின்றார். இதையும் புரிய வைத்துள்ளார். அதாவது ஆத்மாக்களின் பாகம் அவர்களுடையதாகும். பரமாத்மா பிறப்பு இறப்பு இல்லாதவர். அவர் வருவதும் நிச்சயம். அதனால்தான் சிவராத்திரி கொண்டாடுகின்றனர். ஆனால் அவர் எப்போது வந்தார் என்பது பற்றி யாருக்கும் தெரியாது. அதை தெரிந்து கொள்ளாமலே சிவ ஜெயந்தி கொண்டாடி வந்துள்ளனர். நிச்சயமாக ஸ்வர்க ஸ்தாபனைக்கான சங்கம யுகத்தில் வந்திருப்பார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக அவசியம் சங்கம யுகத்தில் வருவார் இல்லையா? ஸ்வர்க்கம் என்பது தூய்மையான சிருஷ்டியாகும். பதீத்த பாவனா வாருங்கள் என அழைக்கின்றனர். பிறகு நிச்சயமாக தூய்மையே இல்லாத உலகத்தின் சமயமாக இருக்கும். அப்போதுதான் தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்வார். ஒவ்வொரு யுகத்திலோ வருவதில்லை. பாபா சொல்கின்றார், நான் சரியான சமயத்தில் தான் வந்து தூய்மையில்லாத உலகத்தை தூய்மையானதாக்க வேண்டும். இது வேறொரு தேசமாகும், ராவணனுடைய தேசம். ஆனால் ராவணனுடைய ராஜ்யம் நடைபெற்றுக் கொண்டுள்ளது என்பதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. எப்போதிலிருந்து இந்த ராவண ராஜ்யம் ஆரம்பமானது என்பது எதுவும் தெரியாது. முதலில் முக்கிய விஷயம் ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றிய ரகசியத்தை புரிய வைக்க வேண்டும். பிறகு அவர் கல்பத்தின் சங்கம் யுகத்தில் பாவனமாக்குவதற்காக வருகிறார் என்பதை புரிய வைக்க வேண்டும். இந்த காரியம் அவருடையது. ஸ்ரீ கிருஷ்ணரோ தாமே 84 பிறவிகளை எடுத்து கீழே இறங்குகின்றார். சூரிய வம்சி அனைவருமே கீழே இறங்குகின்றனர். மரம் பாதி வரை புதியதாகவும் பாதி பழையதாகவும் இருக்கும். எற்றுப்போன நிலை அனைவருக்கும் ஏற்படுகின்றது. கல்பத்தின் ஆயுள் பற்றியும் மனிதர்களுக்கு தெரியாது. சாஸ்திரங்களில் மிக நீண்ட ஆயுள் என சொல்லிவிட்டுள்ளனர். இதை பாபாதான் வந்து புரிய வைக்கின்றார். இதில் மற்றவர்கள் கேள்வி எழுப்ப முடியாது. படைப்பவராகிய பாபா உண்மையை தான் சொல்கின்றார். நாம் இவ்வளவு பேர் வீக்கே இருக்கிறோம், அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்றால் அது நிச்சயம் என்பதால் ஏற்றுக்கொள்கிறோம். அது நிச்சயம் என்பதால் ஏற்றுக்கொண்டுள்ளோம். இன்னும் போக போக எப்போது நிச்சயம் ஏற்படுகிறதோ அப்போது புரிதலும் ஏற்படும். முதலில் மனிதர்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும். பரம்பிதா பரமாத்மா நிராகார் தூர தேசத்தில் இருந்து வந்துள்ளார். ஆனால் எந்த சரீரத்தில் வருவது? சூக்ஷ்மத்தில் வந்து என்ன செய்வார்? நிச்சயமாக இங்கே, அதாவது ஸ்தூல உலகத்திற்கு வர வேண்டும். பிரஜாபிதா பிரம்மாவும் இங்கே இருக்க வேண்டும். பிரம்மா யார்? இதையும் பாபா வந்து புரிய வைக்கின்றார். யாருக்குள் பிரவேசமாகின்றாரோ அவர் தம்முடைய பிறவிகள் பற்றி அறிந்திருக்கவில்லை என்றால் குழந்தைகளும் அறிந்திருக்கவில்லை. நான் எப்போது தத்தெடுக்கிறேனோ அப்போது குழந்தைகளாகவும் ஆகின்றனர். நான் இவரோடு, அதாவது பிரம்மாவோடு குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றேன். நீங்கள் என்ன உங்களுடைய பிறவிகளை மறந்துவிட்டீர்களா? இப்போது சிருஷ்டியின் சக்கரம் முடிவடைகின்றது. பிறகு திரும்பவும் நடைபெறும். தூய்மையானதாக ஆகுவதற்காக ராஜயோகம் கற்பிப்பதற்காக நான் வந்துள்ளேன். தூய்மை ஆவதற்கு வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது. இந்த ரகசியத்தை மனிதர்கள் அறிந்திருப்பார்களா என்ன? இந்த ரகசியத்தை மனிதர்கள் அறிந்திருப்பார்களானால் கங்கை முதலியவற்றில் குளிப்பதற்காக,
கும்பமேளா அதாவது திருவிழா முதலியவற்றிற்கு செல்ல மாட்டார்கள். இந்த தண்ணீர் ஓடுகின்ற நதிகளிலோ சதா குளித்தே வந்துள்ளனர். துவாபர யுகம் தொடங்கி இதை செய்து கொண்டே வந்துள்ளனர். கங்கையில் மூழ்கி எழுவதால் பாவங்கள் அழிந்துவிடும் என நினைக்கின்றனர். முதலில் ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றிய ரகசியத்தையே சொல்லுங்கள். ஆத்மாக்கள் தான் பரமாத்ம தந்தையை அழைக்கின்றனர். அவர் நிராகார், ஆத்மாவும் நிராகார். இந்த உறுப்புகள் மூலம் ஆத்மா அழைக்கின்றது. பக்திக்கு பிறகு பகவான் வர வேண்டும். இதுவும் டிராமாவின் பாகமாகும். பாபா சொல்கின்றார், நான் புதிய உலகை ஸ்தாபனை செய்வதற்காக வரவேண்டி உள்ளது. சாஸ்திரங்களிலும் எழுதப்பட்டுள்ளது. பகவானுக்கு சங்கல்பம் எழுந்தது என்றால் நிச்சயமாக டிராமா பிளான் படி சங்கல்பம் எழுந்திருக்கும். முன்பு இவ்விஷயங்களை புரிந்து கொண்டதில்லை. நாளுக்கு நாள் புரிந்து கொண்டே செல்வீர்கள். பாபா சொல்கின்றார், நான் உங்களுக்கு புது புது ஆழத்திலும் ஆழமான விஷயங்களை சொல்கிறேன். கேட்டு கேட்டு புரிந்து கொண்டே செல்வீர்கள். சிவபாபா படிப்பு சொல்லித் தருகிறார் என்று முன்பு இது போல் சொன்னது கிடையாது. இப்போதோ நல்லபடியாக புரிந்து கொண்டீர்கள். இன்னும் புரிந்து கொள்வதற்கு நிறைய உள்ளது. தினந்தோறும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். யாருக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ தினந்தோறும் அவ்வாறே புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். இந்த நிச்சயம் செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறார் என்றால் அவர் நிச்சயமாக சத்தியத்தை தான் சொல்வார். இதில் குழம்புவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. குழந்தைகளில் சிலர் பக்குவம் அடைந்தவர்களாக உள்ளனர், சிலர் பக்குவம் இல்லாதவர்களாக உள்ளனர். பக்குவம் இல்லை என்றால் யாருக்கும் புரிய வைக்க முடியாது. பள்ளிக்கூடத்திலும் கூட வரிசை கிரமமாக உள்ளனர். அநேகருக்கு இந்த சந்தேகம் வருகின்றது, பரம்பிதா பரமாத்மா வந்து படிப்பிக்கின்றார் என்று நான் எப்படி புரிந்து கொள்வது? ஏனென்றால் அவர்களின் புத்தியில் உள்ளது ஸ்ரீ கிருஷ்ணர் ஞானம் சொன்னதாக. இப்போது தூய்மையற்ற உலகத்திலோ கிருஷ்ணர் வர முடியாது. இதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். அதாவது பரமாத்மாதான் வரவேண்டி உள்ளது. தூய்மையில்லா உலகத்தில் மற்றும் தூய்மையற்ற சரீரத்தில் பரமாத்மா வரவேண்டி உள்ளது. பாபா இதையும் புரிந்து கொண்டுள்ளார். ஒவ்வொருவருக்கும் அவரவர் புத்தி உள்ளது. சிலரோ உடனே புரிந்து கொண்டு விடுகின்றனர். முடிந்தவரை புரிய வைக்க வேண்டும். பிராமணர்கள் அனைவரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். ஆனால் தேக அபிமானம் குழந்தைகளிடம் அதிகம் உள்ளது. நம்பர்வார் உள்ளனர் என்பதை இந்த பாபாவும் அறிந்துள்ளார். கட்டளைப்படி குழந்தைகள் நடக்க வேண்டும். பெரிய பாபா அதாவது சிவபாபா என்ன சொல்கின்றாரோ அதை ஏற்று நடக்க வேண்டும். குருமார் முதலானவர்கள் சொல்வதையும் ஏற்றுக்கொண்டே வந்தீர்கள். இப்போது பாபா ஸ்வர்க்கத்திற்கு அழைத்து செல்பவர். ஆகையால் அவர் சொல்வதையே கண்மூடிக்கொண்டு பின்பற்ற வேண்டும். ஆனால் அத்தகைய நிச்சய புத்தி இல்லை. அதில் நஷ்டம் வந்தாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு கூட பாபா சொல்கின்றார் இல்லையா, எப்போதுமே சிவபாபா தான் சொல்கின்றார் என புரிந்து கொள்ளுங்கள். பிரம்மா என புரிந்து கொள்ள வேண்டாம். பொறுப்பு சிவபாபாவுடையதாக இருக்கும். இது அவருடைய ரதமாகும். அவர் சரி செய்து விடுவார். நான் இருக்கிறேன் என சொல்வார். எப்போதுமே புரிந்து கொள்ளுங்கள், சிவபாபா தான் சொல்கின்றார். இவருக்கு அதாவது பிரம்மாவுக்கு எதுவும் தெரியாது. இவ்வாறே புரிந்து கொள்ளுங்கள். ஒரே பக்கமோ நிச்சயம் வைக்க வேண்டும். நான் சொல்வதை ஏற்று நடந்து கொண்டே இருங்கள் என சிவபாபா சொல்கின்றார். அப்போது உங்களுக்கு நன்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த பிரம்மாவும் ஏதாவது சொல்கின்றார் என்றால் அதற்கு நானே பொறுப்பு. குழந்தைகள், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம்.
ஷுபாபாவை நினைவு செய்வதன் மூலம் மனநிலை இன்னும் பக்குவம் அடைந்துவிடும். நிச்சயத்தில் விகர்மங்களும் விநாசமாகிவிடும், பலமும் கிடைக்கும். எவ்வளவு பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு பலம் அதிகமாக கிடைக்கும். யார் ஸ்ரீமத் படி நடந்து சேவை செய்கின்றார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி பெறுவார்கள். அநேகரிடம் தேக அபிமானம் அதிகம் உள்ளது. பாபா பாருங்கள், அனைத்து குழந்தைகளிடமும் எப்படி அன்போடு நடந்து கொள்கின்றான். அனைவரிடமும் உரையாடி கொண்டே இருக்கின்றார். குழந்தைகளிடம் கேட்கின்றார், சரியாக அமர்ந்திருக்கிறீர்களா? எந்த ஒரு கஷ்டமும் இல்லையே. குழந்தைகளுக்காக அன்பு உள்ளது. எல்லையற்ற தந்தைக்கு குழந்தைகள் மீது மிக மிக அன்பு உள்ளது. யார் எவ்வளவு ஸ்ரீமத் படி சேவை செய்கின்றார்களோ அதன் அனுசாரம் அன்பு உள்ளது. சேவையில்தான் நன்மை உள்ளது. எலும்பு தேய சேவை செய்ய வேண்டும். குழந்தைகள் எந்த காரியம் செய்தாலும் பாபாவின் உள்ளத்தில் வருகிறது. அதாவது இந்த குழந்தை முதல் தர குழந்தை. ஆனால் போக போக சிலர் மீது கிரகச்சாரம் அமர்ந்து கொள்கின்றது. மாயாவின் எதிர்ப்பு உள்ளது இல்லையா? கிரகச்சாரியின் காரணத்தினால் பிறகு ஞானத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அநேகரோ பிறகு கர்மனா சேவையை கலைப்பின்றி செய்கின்றனர். உங்களுடைய வேலை அனைவரையும் சுகதாமத்திற்கு மாலிக்காக ஆக்குவது. யாருக்கும் துக்கம் தரக்கூடாது. ஞானம் இல்லை என்றால் பிறகு அதிக துக்கம் தருகின்றனர். பிறகு எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் புரிந்து கொள்வதில்லை. முதலில் புரிய வைக்க வேண்டும், ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றி. எப்படி ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் அடங்கி உள்ளது, அது அழிவற்ற பாகமாக உள்ளது, ஒருபோதும் மாறுவதில்லை, டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிச்சயம் உள்ளவர்கள் ஒருபோதும் அசைந்து கொடுக்க மாட்டார்கள். அநேகர் அசைந்து விடுகின்றனர். கடைசியில் இந்த பழைய உலகம் என்ற வைக்கோல் போருக்கு நெருப்பு பற்றி கொள்ளும் போது ஆடாதவர்களாக ஆகிவிடுவார்கள். இப்போது மிகவும் யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். நல்ல நல்ல குழந்தைகளோ சேவையில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் பாபாவின் மனதில் இடம் பிடித்துள்ளனர். மிக தீவிரமாக சென்று கொண்டிருக்கின்றனர். அதிக முயற்சி செய்கின்றனர். அவர்களுக்கு சேவையில் மிகுந்த ஆர்வம் உள்ளது. யாரிடம் என்ன குணங்கள் உள்ளனவோ அதை பாபா வர்ணனை செய்கின்றார். நல்லது, இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, எலும்பு தேய சேவை செய்ய வேண்டும். அதாவது கடின உழைப்பு செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேகம் எழக்கூடாது. அனைவருக்கும் சேவையின் மூலம் சுகம் கொடுக்க வேண்டும், துக்கம் தரக்கூடாது. இரண்டாவது, நிச்சயத்தின் பலத்தின் மூலம் தனது மனநிலையை ஆடாததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். என்ன ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறதோ அதில் நன்மை அடங்கியுள்ளது. ஏனென்றால் பாபா பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அதனால் கவலை கொள்ளக்கூடாது. வரதானம்: யோக யுக்த மனநிலை மூலம் சூக்ஷ்ம மற்றும் கடுமையான பந்தனத்தை கடந்து செல்லக்கூடிய பந்தன் முக்த் ஆகுக. யோக யுக்த மனநிலை மூலம் சூக்ஷ்ம மற்றும் கடுமையான பந்தனத்தை கடந்து செல்லக்கூடிய பந்தன் முக்த் ஆகுக. யோக யுக்தாக இருப்பவர்களின் அடையாளம் பந்தன் முக்த், அதாவது பற்றற்றவர் ஆவது. யோக யுக்த் ஆவது அனைவரையும் விட பெரிய கடைசி பந்தனம் ஸ்ரீமத்தை தனது புத்தியின் அதிசயம் என புரிந்து கொள்வது. அதாவது ஸ்ரீமத்தில் தனது புத்தியை கலப்பது. இதுதான் புத்தியின் அபிமானம் என்று சொல்லப்படுகிறது.
எப்போதாவது யாராவது பலவீனத்தின் சைகை தருகிறார்கள், அதாவது கெடுதல் செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் வீணான எண்ணங்கள் வருவது கூட வந்தனம்தான். இந்த வந்தனங்களை எல்லாம் கடந்து வெற்றி, தோல்வி, நிந்தனை, புகழ் இவை அனைத்திலும் சமமான மனநிலை உருவாக்கும் பொழுதுதான் சம்பூர்ண பந்தன முக்த் என்று சொல்ல இயலும். ஸ்லோகன்: முதலில் சிந்தித்து அதன் பின் செயல்படுவதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மாவின் குணம். முதலில் சிந்தித்து அதன் பின் செயல்படுவதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மாவின் குணம். அவ்யக்த இஷாரா: மகான் ஆகுவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை தாரணை செய்யுங்கள். எப்படி எதுவும் தெரியாத குழந்தை நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருளை பொம்மை என புரிந்து கொண்டால் அதை அந்த குழந்தையிடமிருந்து ஏதாவது கொடுத்து விடுவிக்க வேண்டியிருக்கும். அதுபோல் யார் குறுகிய காலத்திற்காக புகழ், கௌரவம் மற்றும் அற்ப காலத்திற்கான ஆசை வைக்கிறார்களோ அவர்களுக்கு மதிப்பளித்து சுயம் பணிவுடையவர்களாக ஆகுங்கள். ஒருவேளை அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்தால் மோதல்கள் தான் ஏற்படும். ஆகையால் அந்த நேரத்தில் மிகவும் நுணுக்கமான, அதாவது யுக்தி செயல்பாட்டின் மூலம் நன்மை செய்பவராகி மன்னிக்கும் உணர்வோடு மதிப்பளித்து முதலில் அவர்களுக்கு புரிய வையுங்கள். இதன் மூலம் இது நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதை அவர்களே உணர்ந்து கொள்வார்கள். ஓம் சாந்தி.